நீங்க சொல்றது நிஜமாக்கா? ஆமா ரஞ்சினி, உங்க அம்மாவை பத்தின எல்லா ரகசியமும் தெரிஞ்ச ஒருத்தர் இன்னும் உயிரோடு இருக்காரு. அவர் பேரு சுப்பினி. சுப்பினியா? அக்கா, சந்திரமதியா 1000 ஏக்கர் லீஸ் விஷயத்துல நாம ஏமாத்தி டாக்குமெண்ட் வாங்கணும்ல, அப்ப சந்திரமதியை எதிர்த்து பேசினவர் பேரும் சுப்பினி தான். கொஞ்சம் வயசானவரு, ஆனா கொஞ்சம் கூட அசராம அந்த சந்திரமதியை டீல் பண்ணாரு. கொஞ்சம் கூட அவளை மதிக்கல, அவகிட்ட பயப்படவும் இல்ல. அவளை தூக்கி எறிஞ்சு துச்சமா பேசினாரு. அவ பதிலே பேச முடியாம நில குலைஞ்சு நின்னுட்டா. அவர் பேசின விதத்தை பார்த்தா எங்க அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமான விசுவாசமான ஒரு வேலைக்காரர் போல தெரிஞ்சாரு. சந்திரமதியை பத்தி எல்லாமே தெரிஞ்சவரா இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் யாரு, எங்க இருக்காருன்னு நானே தேடிக்கிட்டு இருக்கேன். சந்திரமதி கிட்டயோ இல்ல அவ வீட்லயோ இத பத்தி விசாரிச்சா என் மேல சந்தேகம் வந்துரும் தான் நான் அமைதியா இருக்கேன். இப்ப அவரை பத்தி நீங்களே சொல்றீங்க. அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஏன்னா என் நாத்தனாரோட மாமனார் தான் அவரு. கைமாத்தா அவர் வாங்கின பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுக்க வந்தாரு. அப்பதான் எதேச்சியா உங்க அம்மா நீலாம்பரியை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அக்கா, நான் அவரை உடனே பார்க்கணும். கண்டிப்பா அவரை மீட் பண்ண வைக்கிறேன். சத்தியமூர்த்தி சார், சுப்பினி மாமாவை பத்தி உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? இவ்ளோ விஷயங்களை சொன்னவரு இவரை பத்தி மட்டும் ஏன் சொல்லல? So nice. Fantastic. Thank you. டிசைனிங் ஒர்க் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதுல ஒரு ஸ்மால் கரெக்ஷன். என்ன சந்திரா? இந்த ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் மாத்தணும். அது மட்டும் இல்ல, இது மேல நம்ம லோகோ பெரிய சைஸ்ல, பிக் சைஸ்ல லோகோ எனக்கு தேவை. அக்கா, இது ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி ஃபைனல் ஆயிடுச்சுக்கா. யார்கிட்ட கேட்டு பிரிண்ட் பண்ண? இல்லக்கா, நான் முன்னாடியே வந்து டாக்குமெண்ட் ஐ வாண்ட் இமிடியேட் கரெக்ஷன். சரிக்கா. சந்திரா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நீ ஏன் உன திட்டுற? நான் பண்ணி தரேன். டோன்ட் வரி. ஓகே. டேய், சந்திரா, ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும்னு சொன்னா சொல்லண்டா. ஒன்றும் இல்லக்கா, அந்த ஐடி பார்க் மேனேஜ்மெண்ட்டை எங்க கையில கொடுத்தா நானும் மாமாவும் நல்லா பார்த்துக்கோக்கா. சந்திரா, சந்திரா, எங்க 2 பேர் கையிலயும் அந்த மேனேஜ்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்க நல்லா பார்த்துக்குவோம். மேனேஜ்மெண்ட், அதுவும் உங்ககிட்ட. இது என்ன கத்திரிக்காய் பிசினஸ் நினைச்சீங்களா? இன்டர்நேஷனல் லெவல்ல நான் நடத்த போற ஒரு இன்ஸ்டிடியூஷன். எவ்வளவு ஃபாரினர்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலேயே அட்வான்ஸ் வேற கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு பிசினஸ் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்காக இன்னைக்கு நேத்திக்கு நான் நினைக்கல. பல வருஷமா நான் போட்ட பிளான் இது. இந்த ப்ராஜெக்டுக்கு இடம் பத்தலங்கிறதுக்காக அதை சுத்தி இருக்கிற இடங்களை எல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட அந்தஸ்து, அதிகார பலம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தனையும் நான் மிரட்டினேன். எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவையும் நான் தனியா நான் ஹேண்டில். நான் சொன்ன வேலையை மட்டும் தான் நீங்க செஞ்சீங்க. அந்த வேலைக்கான காரணத்தை கூட நான் எனக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டேன். சோ இந்த ஐடி பார்க் முழுக்க முழுக்க என்னோட முயற்சியில வளர்ந்தது. இட்ஸ் மை ஓன் பேபி, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இத மேனேஜ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சந்திரமதி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இது வரைக்கும் ஸ்டேட் லெவல்ல தான் இருந்துச்சு. ஆனா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் இந்தியால இருக்கிற விஐபிங்க லிஸ்ட்ல என் பேரு, இந்த சந்திரமதியோட பேர் இருக்கு. அந்த லெவலுக்கு நான் போயிட்டேன்னா என்னை எதிர்க்கக்கூடிய சக்தி யாருக்குமே வராது. என்னோட அத்தனை நிறுவனங்களும் போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த ப்ராஜெக்ட் இது நிக்கணும். இதுலதான் எனக்கு பேரே வரணும். இன்விடேஷனை பாத்தீங்கல்ல? பார்த்தேன்.
எவ்வளவு பேரு, எல்லாருமே விஐபிஸ், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ். சந்திரா, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது சந்திரா. ஆனா எங்களுக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? நீ பார்த்துதான் எங்களுக்கு ஏதாவது பண்ணணும். பண்றேன், கண்டிப்பா பண்றேன். அதான் ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் பண்றேன். சந்திரா, அப்படின்னா இந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோமே. Of course, certainly. இந்த விழாவுக்கு வரவங்க மட்டும் இல்ல, பேப்பர்லயும் டிவிலையும் பாக்குறவங்க மட்டும் இல்ல, இந்த ஃபங்க்ஷனை பத்தி கேள்விப்படுறவங்க கூட ஆச்சரியப்படணும். கவலைப்படாத சந்திரா, இஸ்ரேலியே பெருசா பேர் வர்ற மாதிரி பண்ணிடுவோம். குட், வெரி குட். இதுவரைக்கும் இருந்த என் வாழ்க்கை இனிமே எங்கேயோ போகுது. உங்க 2 பேர் வாழ்க்கையும் சேர்த்துதான். பட் ஒன் திங், என் கூட ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். என்னையே ஓவர்டேக் பண்ண நினைச்சீங்கன்னா அது முடியாது. கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. Otherwise, you know the result. கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இஸ் ஹி அலைவ்? சுப்பினி உயிரோடு இருக்கானா? ஆமா சார். என்னம்மா சொல்ற? அவன் எப்படி, அது எப்படி உனக்கு தெரியும்? எங்க மாமியாரோட சம்மந்தி. ஓ, சுப்பினி ரஞ்சினியோட தாத்தாவோட ஒன் மாஸ்டர் டாக் அப்படிங்கிற மாதிரி அவருடைய எஸ்டேட்ல காரியஸ்தனா இருந்தான். ஆதிகால விஷயமெல்லாம் அவனுக்கு அத்துப்படி. அப்புறம் ஏன் நீங்க ரஞ்சனி கிட்ட அவரை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல? இல்லம்மா, அவன் சந்திரமதி கிட்ட சண்டை பிடிச்சிட்டு அவன் அந்த இடத்த விட்டே போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் என்ன, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். அவன் இதுல சம்பந்தப்பட்டிருக்கானா? அவர் தான் டாக்குமெண்ட் டபுள் கிராஸ் ஆனதையே தெரிஞ்சுக்கிட்டவரு. டாக்குமெண்ட் டபுள் கிராஸ் ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதை யார் செஞ்சது, எதுக்காக செஞ்சது, அதனுடைய பின்னணி என்ன, அதெல்லாம் தெரிய அவனுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லையே, வந்தது நீலாம்பரி தான் சந்திரமதி கிட்ட அடிச்சு சொல்றாரு. அது சும்மா சந்திரமதி மிரட்டுறதுக்காக சொன்னதா இருக்கும். ஆனா நீலாம்பரியா வந்த ரஞ்சனி அவனுக்கு தெரியாதே. ஆனா ஒண்ணு, அவன் லேசா விட மாட்டான் எமப்பைய. அதனமோ கரெக்ட் சார். அவருக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட போதும், பெருசா ஊதி பெரிய கேஸ் ஆக்கிடுவாரு. இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு, சும்மா விடுவாரா என்ன? கண்டிப்பா அந்த சந்திரமதியை கோர்ட்டுக்கு இழுத்து பெருசா வம்பு பண்ணுவாரு. இதுல நாம கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குமா? அவன் சந்திரமதியை கோர்ட்டுக்கு இழுத்தானா ரஞ்சினியும் கோர்ட்டுக்கு வர வேண்டியிருக்கும். ஏன்னா ரஞ்சினியை காட்டி இவன் நீலாம்பரி இல்ல, சந்திரமதி ஆள் மாறாட்டம் பண்ண ஆளு அப்படின்னு சொல்லித்தான் அவன் கேஸை நடத்துவான். அது நாம போட்ட கணிப்புக்கு மிஸ்ஃபயர் ஆகி எதிரா போய் நிற்குமே. ஐயோ, மறுபடியும் ரஞ்சினி கோர்ட்டு கேஸ்ன்னு போறது, அதுவும் சந்திரமதியோட இன்வால்வ் ஆகி போறது உடனே தடுக்கப்படணும். எப்படி சார் தடுத்து நிறுத்துறது? வேணும்னா சுப்பினி மாமாவை பார்த்து ரஞ்சினியை தயவு செய்து இந்த கேஸ்ல கொண்டு வராதீங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? என்னன்னு சொல்லுவ? இந்த கேஸ்ல சந்திரமதியை மட்டும் இழுங்க, ரஞ்சனியை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவன் கேட்பனா? இல்ல அவன் கேட்டா தான் அவன் கேஸ் நிற்குமா? சத்தியமா இதுக்கு சம்மதிக்க மாட்டாமா. எப்படியாவது சம்மதிக்க வைக்கணுமே, அதுக்கு என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்களேன். அதுக்கு ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு, அது ஒன்னாலதான் முடியும். என்னாலயா? நான் என்ன பண்ண முடியும்? சார். என்ன சார், உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கீங்க. உடம்பு சரியில்லை மட்டும் இல்லையா, மனசு சரியில்லைனாலும் ரொம்ப டயர்ட் ஆயிடுது. என்ன சார், வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா எப்போவோ சால்வ் பண்ணிருப்பேன். இது அஃபிஷியல் ப்ராப்ளம், அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. சில நேரத்தில் இந்த வேலையை விட்டே போயிடலாமான்னு தோணும். சில நேரத்தில் இந்த வேலையில் ஏதாவது சாதிச்சுட்டு தான் வெளியே போகணும்னு தோணும். இந்த குழப்பங்களுக்கு இடையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான்.
உங்க நிலைமையில நான் இருந்தா கூட இப்படிதான் யோசிச்சிருப்பேன். போன கேஸ்ல கூட அந்த வைரம் கடத்தின கும்பல நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. ஆனா அந்த பேர்லாம் பாண்டியன் சார். அநியாயம் சார். சார் என்னதான் உழைச்சாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கு சார். சரி, அதை விடுங்க. அந்த வைரம் கடத்துற கும்பலை பிடிக்கும் போது ஒரு டிராவல் ஏஜென்சியை பற்றியும் அது கூட யாரெல்லாம் கனெக்ஷன் வச்சுருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கன்னு விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் சார். அப்படி கனெக்ஷன் உள்ள ஒரு முக்கியமான ஆள் ராஜகோபால். யார் அவரு? நம்ம ரஞ்சினி மேடத்தோட அப்பா சார். என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. நம்ம ரஞ்சினி மேடத்தோட அப்பா சார். வெரி குட். சபாஷ் சபாஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னியே நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன், நான் அதிர்ஷ்டக்காரன். என்ன வளர விடாம தடுத்தாலே அந்த ரஞ்சினி, அவளுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ற சந்தர்ப்பம் வந்துருச்சா? அவங்க அப்பனை வச்சு அவளுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன். அவளை என் காலில் வந்து விழ வைக்கிறேன், என் காலில் வந்து விழ வைக்கிறேன். விழணும், விழ வைப்பேன். அவளை என் காலில் வந்து விழ வைக்கிறேன். வக்கீல் சார். சுப்பினி, அடே சுப்பினி, வா 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 வா. என்ன அதெல்லாம்? பெரியவங்களை பார்க்கும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. என்ன இது நமக்குள்ள? வா வா உட்கார். முதலாளி மகளையும் சங்கீதாவையும் பார்த்தேன். அப்பதான் நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதே தெரிஞ்சது. சரி, எனக்கே இவங்க சொல்லி தான் தெரியும். உட்காரு முதல்ல. உட்கார் உட்கார். பரவாயில்ல எவ்வளவு நாளாச்சு பார்த்து? சார், கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நடந்ததெல்லாம் நீங்க வகுத்த சக்கர வியூகம் தானே. இப்ப மகளுக்காக வகுத்த வியூகத்தை தாய்க்கும் செஞ்சிருந்தீங்கன்னா நடந்த பல விஷயங்களை நீங்க தடுத்திருக்கலாமே சார். செய்ய தவறிட்டேன்னு சொல்றதை விட விதி கண்ணை மறைச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுதான் சரி. காலம் கடந்து பிராய்ச்சித்தம் தேடிட்டு இருக்கேன், ரஞ்சனிக்கு உதவுறது மூலமா. சரி, விஷயத்துக்கு வா. இப்ப நான் வகுத்த வியூகத்துக்கு நீ எதிர்கட்டு போட்டிருக்க. உன்னோடது ஸ்னேக் நாட். நீ போட்ட முடிச்ச நீ தான் அவுக்கணும். அப்போ என்ன முடிச்ச வைக்கின்னு சொல்றீங்களா? அப்படியே ஏறேன். நீ நீலாம்பரிக்கா வேலை செய்யறப்ப நான் ரஞ்சினிக்கா வேலை செய்யறேன். அவர் அப்ரோச்சஸ் மே டிஃபர், பட் அல்டிமேட் கோல் இஸ் ஒன். நம்முடைய அல்டிமேட் கோலே சந்திரமதியோட சரிவு தான். ஆனா இப்போ ரஞ்சனிக்கும் சந்திரமதிக்கும் நடுவுல சேர்ந்து மாட்டிக்கிற மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் சதி திட்டம் மாட்டிக்கிட்டு இருக்கே. சொல்றது அவரு, செய்யறது நான். அவரு ஐடியா கொடுக்கட்டும், அதன்படி நான் நடந்துக்கிறேன். ஏன்னா என் தரப்புல கேஸ் ஊறுது. சார், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நாங்க சந்திரமதிக்கு போடுற அடுத்த அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். அது பெருசா இருக்கும். அப்ப அது உங்களோடதை விட பெரிய அளவுல ஆட்டம் கொடுக்கும். நீங்க போட்ட கோடை விட பெரிய கோடா நான் போட்டா தன்னால எல்லாரோட கவனமும் ரெண்டாவது விஷயத்துல தான் இருக்கும். புரியுது. எங்க செகண்ட் அட்டாக்கு உன்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக் சாதகமா இருக்கணுமே தவிர இடைஞ்சலா இருக்கக்கூடாது. அதனால உன் கேஸ நீ வாய்தா வாங்கி தள்ளிக்கிட்டே போகணும். நீ நாள் கடத்திக்கிட்டே போக போக எங்களுக்கு அட்வான்டேஜ், நாங்க டைம் கெயின் பண்ணுவோம். இப்போ ரஞ்சனிய சந்திரமதி கிட்ட பிளான் பண்றோம். அவ தலையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி அழகா பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, என் தரப்பு கேஸ நான் நாள் கடத்துக்கிறேன். எங்களுக்கு அது போதும் மாமா. அது மட்டும் போதாது, நீங்களும் எங்க கூட சேரணும். கேள்விப்பட்டிருப்பிய சுப்பினி, அவளோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அதை டெஸ்ட்ராய் பண்றதுதான் எங்க பிளான். அவ ட்ரீம் டிஸ்டர்ப் ஆகும், ப்ராஜெக்ட் டெஸ்ட்ராய் ஆகும். சுப்பினி, இந்த இன்விடேஷனை பத்தியா? வாழல சைஸுக்கு ஒரு இன்விடேஷன் போட்டிருக்கையா? இதை ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு வெள்ளித்தட்டில் வச்சு ஒவ்வொரு விஐபிக்கும் விவிஐபிக்கும் கொடுக்க போறாளாம். விஎஸ்ஐபி. விஎஸ்ஐபியா? அப்படின்னா வெரி சூன் இன்சால்வன்சி கொடுக்க போறான்னு அர்த்தம். சுப்பினி, ஒரு சுபயோக சுபதினத்துல தன் லட்சிய கனவான கட்டட திறப்பு விழாவுக்கு சந்திரமதிக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்காது. ரிப்பன் கட் பண்ற வர அதை ரஞ்சனி பார்த்துப்பாங்க. எப்படியே ரிப்பன் வெற்ற வரைக்கும் தானா? புரியுது. அப்போ என்ன நடக்கணுமோ என்ன நடத்தணுமோ நடத்தியல்னா அந்த பிளானுக்காகத்தான் கேஸ தள்ளி போட சொன்னோம், உன்னை தள்ளி போக சொல்லல. வக்கீல் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. சந்திரமதிய குறைச்சி எடை போடுறதா நீங்க நினைக்கிறீங்க. அவ தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா
அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. எந்த அளவுக்கு வேணாலும் கீழே இறங்கி வருவா. காரியம் முடிஞ்சதும் கழுத்தறுப்பா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதேதாம்மா. சின்னவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அம்போடு பழகுறாங்க. கவலைப்படாத. ஏற்கனவே ரஞ்சனி உயிருக்கு துணிஞ்சு போராடுற டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவையா. எக்ஸிட் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ட்ரி கொடுப்பேன். சந்திரமதியோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் தெரிஞ்சுதான் இப்ப நான் செஸ் கேம் ஆடுறேன். அது போதும்மா. சுப்பனி, இப்ப நாங்க வச்சிருக்கிற பிளான சொல்றேன் கேளு. ரஞ்சனி சந்திரமதிய அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் விஷயத்துல தீவிரமாக்கியிருக்கா. திறப்பு விழாக்கு எல்லா விஐபிஸும் வருவாங்க, குறிப்பா அவங்க ஃபைனான்சிஸும் சேர்த்து. அந்த நாள் அவ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருக்கணும். என் பங்குக்கு நான் வெளியில இருந்த குட்டையை குழப்புறேன். இனிமே நான் வக்கீல் சாருடைய திட்டத்தை செயல்படுத்த மென்டலா உங்க கூட இருப்பேனே தவிர பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்காது. நான் தர தகவல் பரிமாற்றம் பூரா சங்கீதா மூலமாவே கொடுக்குறேன். அதான் மாமா கரெக்ட். நீங்க யாருன்னு சந்திரமதிக்கு நல்லாவே தெரியும். ஆனா சத்தியமூர்த்தி சார் இருக்கிறது அவளுக்கு தெரியாது. அதே மாதிரி ரஞ்சனிக்கு பின்னாடி கூட நான் இருந்து ஹெல்ப் பண்றேன்னு தெரியாது. அதனால நாம எல்லாரும் அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம இருக்கிறது இந்த விஷயத்துல நல்லது. என்னை பத்தி கவலையே வேண்டாம். அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட, அவ ட்ரீம எப்படி கலைக்கிறேங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ். எல்லாம் செய்யுங்க, ஆனா சந்திரமதியை மட்டும் விட்டு வச்சிருங்க. அவ கையில அலுமினிய தட்டியும் அதுல 10 பைசாவை போட ஒரு முக்கியமான ஆள் வரணும். யாரு? யாருங்கிறத சமயம் வரும்போது நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவ நெத்தி என் கையில. ஐயா, இதெல்லாம் பார்க்கும்போது எங்க முதலாளி அம்மா நீலாம்பரிக்கு காட்டின விசுவாசத்தை திரும்பி காமிக்கணும்னு தான் தோணுது. இந்த விஷயத்துல கண்டிப்பா காமிக்கிறேன் ஐயா. அப்ப நான் வரட்டுமா ஐயா? வரேம்மா. வரேம்மா. தேங்க்யூ சுப்பனி. சரிங்க ஐயா. நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அவங்க இறந்த பின்னாலும் அவங்களுக்கு விசுவாசமா பல பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுள்ள நீலாம்பரிக்கே நான் மகளா பிறந்ததை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்.